ஆட்சி அகற்றப்பட வேண்டும். குன்னம் தொகுதி ஐஜேகே வேட்பாளர் சரண்யாவை ஆதரித்து பாரிவேந்தர் பிரச்சாரம். குன்னம் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் சரண்யா அன்பழகனை ஆதரித்து பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீகூர் பார்டர் பகுதியில் அக்கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்குகளை சேகரித்தார். பரப்புரைக்கு வந்த நிறுவனர் பாரிவேந்தருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினர் வானவேடிக்கையுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பாரிவேந்தர் பேசுகையில், மக்கள் கூட்டத்தை பார்த்தால் வெற்றி பெற்றதாக தெரிகிறது. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். மக்களை பற்றி கவலைப்படாத ஆட்சி, கொடுமையான ஆட்சி. திமுக அரசாங்கம் அகற்றப்பட வேண்டும். திமுக வெற்றி பெற்றவுடன் என்ன வாக்குறுதி கொடுத்தார்கள்? நீட் தேர்வை ரத்து செய்வோம் என தெரிவித்தனர். திமுக அரசு எதை பற்றியும் கவலைப்படாமல் உள்ளனர். ஆட்சி மாற்றம் வேண்டும். சொன்னதை செய்யவில்லை. வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு திமுக அரசு. கடந்த தேர்தலில் ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள். அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. எம்ஜிஆர் கண்டெடுத்த சின்னம் எது? இரட்டை இலை. அதனைத் தொடர்ந்து பின்பற்றி வந்த எடப்பாடியார் விவசாய குடும்பத்தில் பிறந்து படிப்படியாக முன்னேறியுள்ளார். திமுக குடும்பம் பொழுதுபோக்கு குடும்பம், நாடக கம்பெனி. எல்லா மக்களும் தங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் என திமுக கற்பனை உலகத்தில் உள்ளனர். கற்பனை உலகத்தை உடைக்க வேண்டும். இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ்நாடு எங்களுடைய சொத்து என்பார்கள். தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் தெருவிற்கு தெரு ஸ்டாலின் அவரது அப்பா சிலையை வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் எல்லோரும் வரி கட்டுகிறீர்கள். அது ஏறத்தாழ ரூபாய் 3,20,000 கோடி. ஆனால் முழுமையாக திரும்ப வரவில்லை. அந்த பணத்தில் பள்ளிக்கூடம், மருத்துவமனை, சாலைகள், கல்லூரிகள் உண்டாக்க வேண்டும். இதெல்லாம் பெயர் அளவிற்குத்தான் உள்ளது. கடந்த தேர்தலில் திமுகவினர் கொடுத்த வாக்குறுதிகளில் அகரம் சீகூர் பகுதியில் பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என தெரிவித்தனர். அது வரவில்லை. மதுக்கடைகள் மூடப்படவில்லை. அரசு தனியார் வங்கிகளை கொண்டுவரவில்லை. இந்த பகுதிக்கு தனி யூனியன் அமைத்துக் கொடுக்கவில்லை. வேட்பாளர் சரண்யாவை இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெறச் செய்தால் ஆண்டுக்கு 100 பேருக்கு இலவச கல்வி வழங்கப்படும். இப்பகுதியில் பாமக மிகப்பெரிய சக்தியாக உள்ளது. ஐஜேகே, என்டிஏ, அதிமுகவுடன் தோழமையுடன் உள்ளோம். குன்னம் ஐஜேகே வேட்பாளர் சரண்யா அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். திமுக வாக்குறுதி கொடுப்பார்கள், ஆனால் செய்ய மாட்டார்கள் என்றார். இந்த பரப்புரை பயணத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த அதிமுகவைச் சேர்ந்த துணை சபாநாயகர் வரகூர் அருணாச்சலம், முன்னாள் எம்பி சந்திரகாசி, பாமக மாவட்ட செயலாளர் செந்தில்குமார், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கார்த்திகேயன், பாஜக, தமாக, இந்திய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த பொதுச் செயலாளர் சண்முகம், மாவட்ட தலைவர் அன்பழகன், வயலூர் ரமேஷ் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், நிர்வாகிகள், பெண்கள் உள்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இதேபோல் செந்தூரை, RS மாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னதெல்லாம் எடுப்பேன்னு சொன்னாங்க. கல்விக்கடன், மாணவர்களுக்கான கல்விக்கடன் அதை நாங்களே கட்டி சொன்னாங்க. கல்விக்கடனை கட்டி என்று சொன்னார்கள். செய்தார்களா? இல்லை. அவங்க அடுத்து எப்படின்னா கூட்டுறவு வங்கியில போய் நகையெல்லாம் வைக்க நாங்க வந்து நோட்டு கொடுத்துருவோம் சொன்னாங்க. அதுவும் செய்யல. நாங்கள் ஒரு கட்சி வருகிற அந்த புதுமுகம் யாராவது இருந்தாலும் அவங்க நல்லவர்களாக கட்டுவதா என்பதை பயன்படுத்தி அவர் சொன்ன அந்த வாக்குறுதியை செய்யவில்லை. அது மாட்டாப்பு. அந்த புதுமுக வந்து வாக்குறுதி என்ன பண்ண முடியுங்க? அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்னைக்கு வந்து வீட்டு வாடகை அது ஒரு பெரிய பொருட்டு அது வேண்டும்.
அதனால கேக்குதா? கேக்குதா? இப்போ ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, எதுக்காக? அவன் சொன்னதெல்லாம் செய்வாங்கன்னு வாய்ப்பு கொடுத்தீங்க. ஆனா எதுவுமே செய்யல. அதுக்குள்ள அடுத்த தேர்தல் வந்துருச்சு. எப்ப வாக்குறுதியை அவங்க செய்யலையோ அவர்களுக்கு தகுதி இல்லை மீண்டும் ஆளுவதற்கு. அது சரியான நேரம், அவரை வெளியேற்றுவதற்கு சரியான நேரம். அதனால மக்கள் திரும்ப திரும்ப வந்து கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க முடியாது. அதுக்கு ஒரு எல்லை உண்டு. எல்லை மீறி இந்த கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டார்கள். அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கட்சி சினிமாவை பார்ப்பீங்க, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். எம்ஜிஆர் வந்தாருன்னா அந்த பிரச்சனை தானா போயிடும். எம்ஜிஆர் வந்தாரு, என்ன பிரச்சனைலாம் தீர்த்துருவாருங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி எம்ஜிஆர் கண்டெடுத்த சின்னம் எது? இரட்டை இலை. எம்ஜிஆர் கண்டெடுத்த சின்னம் இரட்டை இலை. அதற்கு பின்னால் தொடர்ந்து அவரை பின்பற்றி வந்த எடப்பாடியார் அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். எடப்பாடி அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து, விவசாய குடும்பத்தில் பிறந்து, இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளுகிற அளவுக்கு ஒரு நல்ல நிலைக்கு வந்தார். கஷ்டப்பட்டு மேல வந்தாதான் தெரியும். பொழுதுபோக்கா வந்துட்டு வந்தவங்களுக்கு பதவியோட அருமை தெரியாது. அதனால இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு குடும்பம். எந்த குடும்பம்? திமுக குடும்பம் பொழுதுபோக்கு குடும்பம். அவங்களுக்கு வந்து இது இந்த நாடக கம்பெனி தான் அது. ஆனா அந்த நாடக கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாடு வராது எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க நினைக்கிறீங்க அல்லது அவங்க நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் பின்னால், எல்லா மக்களும் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறாங்க. ஆக அந்த கற்பனை உலகத்தை நீங்க உடைச்சு எரிஞ்சு இன்னும் கொஞ்சம் போட தமிழ்நாடு என்னதும்பான், தமிழ்நாடு என்னது எழுதி போட்டுப்பான். அதனாலதான் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் அவங்க அப்பா சிலை, எந்த தெருவுக்கும் அப்பா சிலை. அதே மாதிரி எந்தெந்த கார்னர்லாம் இருக்கு அந்த கார்னர் அத்தனையும் அவங்களும் நாங்கள் சிலை வச்சிருவாங்க. அதாவது ஒரு நல்ல மனுஷனுக்கு பேர் எப்படி வரும்னா, செய்த காரணத்துல நல்ல காரியம் செய்திருந்தா வரும், நல்ல காரியம் செய்திருந்தா வரணும். அப்படி இல்லாம சிலை மட்டும் வந்து நட்டு போடுறதுனால பேரு வராது, வெறுப்பு தான் வரும். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு என்பது எங்கள் சொத்து அப்படிங்கிற மனோ நிலைக்கு வந்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு உங்களுக்கு விலைவாசி உயர்வுகள் எல்லாரும் கட்டு தாங்கவே முடியல. அதற்கு காரணம் ஊழல். எல்லாரும் வரி கட்டுறீங்க. வரி வந்து கொஞ்சமா நிறைய, நீங்க ஜாக்கெட் வாங்கினாலும் சரி, குங்குமம் வாங்கினாலும் சரி, மஞ்சள் வாங்கினாலும் சரி, சட்டை வாங்கினாலும் சரி, சேலை வாங்கின அத்தனை மறைமுக வரி இருக்கிறது. அந்த வரி உங்கள் பணம், கஷ்டப்பட்டு நீங்க கட்டிய பணம். ஏறத்தாழ 3,70,000 கோடி தமிழ்நாட்டில் வரியாக கொடுக்கிறீர்கள். ஆனால் அந்த பணம் இன்னைக்கு முழுமையாக திரும்ப உங்களுக்கு வரவில்லை. நீங்க அவ்வளவு பணம் எங்க போச்சுன்னு கேட்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பணத்தை வைத்துக் கொண்டு முழுமையாக திரும்பி மக்களுக்கு கொடுக்க வேண்டுமானால் நல்ல சாலைகள் உண்டாக்க வேண்டும், நல்ல பள்ளிக்கூடங்கள் உண்டாக்க வேண்டும், நல்ல கல்லூரிகள் உண்டாக்க வேண்டும், மருத்துவமனைகள் உண்டாக்க வேண்டும். இதெல்லாம் பேரளவுக்கு தான் இருக்கு. அரசாங்கம் நடத்துற பள்ளிக்கு யார் படிக்க போறா? மருத்துவமனைக்கு இந்த மந்திரிகள் அனுப்புறாங்களா? சொந்த குடும்பத்துல ப்ராப்ளம் இருந்தா போறது இல்லை. ஆக ஏழைகள் கஷ்டப்படணும், வரி கட்டணும். அந்த பணத்தை நாங்க ஊழல் பண்ணி என் குடும்பத்துக்கே போய் சேரணும், ஒரு குடும்பத்துக்கு போய் சேரணும். அங்க சேர்ந்த அந்த பணம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் இந்த கட்சி முதல் குடும்பம் வெளிநாடும் முதல் செய்கிறது. பத்திரிகை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இவங்க சொன்னது அகரம் சுகூர் பாடலில் பேருந்து நிலையம் அமைக்கப்படும். உங்களுக்கு பேருந்து நிலையம் அமைக்கப்படும் சொன்னாங்களா? அப்போ இங்க இதெல்லாம் சொல்ற ஆயிரம் சிறகூர் பாடல்கள் உள்ள என்னுடைய பணியே வந்து கல்வி பணி தான்.
50 ஆண்டு கால கல்விப்பணி. தமிழ்நாட்டிலிருந்து இந்திய அளவில் அத்தனை இடங்கள்லையும் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் இருக்கிறது. அதுல என்னுடைய மருமகள் தான் இந்த ஸ்கூல் எஸ்ஆர் பப்ளிக் ஸ்கூல் கூடுவாஞ்சேரி சென்னையில் ஆரம்பிச்சாங்க. அது சென்னையில் ஆரம்பிச்ச அந்த எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் யாரோ உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, நல்லா நடக்குது, எல்லா வசதியும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. அதனால அவங்க வந்து இங்கே எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல்னு நீங்கள் கேட்குறீங்க. இது நேரடியாக என்னால் செய்யக்கூடியது தான். இருந்தாலும் கூட அந்த பள்ளியை நடத்துவது வருவாங்க. அதேமாதிரி நாளைக்கு அவங்களும் என் மருமகளும் வருவாங்க, அந்த ஸ்கூல் ஓனர் வருவாங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. அதனால் அது அவரிடம் சொல்லி அவரிடம் கேட்டால் செய்வார்கள் என்று நம்புகிறேன். கல்வி மேலாண்மை அமைத்து எதிர்பார்த்து எதுவுமே நடக்கலை. அதற்காக யார் இருக்கா இன்னொரு காத்திருப்பு இருக்காங்க. யார் அது? அதிமுக நல்ல கட்சி, எம்ஜிஆர் தூங்கப்பட்ட கட்சி. இன்னைக்கு எடப்பாடி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த சின்னம் ரெட்டையில சின்னம். நாங்கள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு வச்சிருக்கோம். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற தோழமை கட்சிகளும் அதிமுக, அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. எங்களுடைய கட்சி ஐஜேகே. இப்ப நாங்க தோழமை யாரோட வைத்திருக்கிறோம்? அதிமுக தோழமை வச்சிருக்கோம், என்டிஏவோட தோழமை வச்சிருக்கிறோம். ஆக அவர்கள் சின்னம் தான் எங்களுக்கு சின்னம். எங்க தோழமை கட்சியான ஐஜேகே இந்த தோழமை கட்சிகளாக இருக்கிற அதிமுக, பிஜேபி, அமமுக மாறாமல் நீங்க என்ன செய்யணும்? இந்த சின்னம் ரெட்டையில், அந்த ரெட்டையில் உள்ள வாக்குகளை 23ஆம் தேதி சொன்னோம்னா செய்யவில்லை. வருகிற அதிமுக ஆட்சியில்